ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய மிராக்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். குரு பூர்ணிமா அன்னைக்கு நடந்தது. ஸோ நிறைய மிராக்கல்ஸ் இருக்கு, ஆனால் நான் ஷேர் பண்ணதில்லை. இது எனக்கு ஏதோ ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், அதனால ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படின்னா வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பிரெயின் ஸ்ட்ரோக். எப்படின்னா மேரேஜ் ஆகி 2.5 years தான் ஆகுது எனக்கு. என் ஹஸ்பண்ட்க்கு சடனாக பிரெயின் ஸ்ட்ரோக் ஆகி 2 சர்ஜரி வந்து நடந்துச்சு. இப்போது வந்து அவருக்கு கை கால் தான் இன்னும் வராத இருக்குது, மற்றபடி நல்லா இருக்காங்க. அதே மாதிரி அம்மாவும் எப்படின்னா வந்து கால் வந்து பாதி எடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து சில நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து 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 அது கால் போகணும் 60+ ஆகி இன்னும் நடக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி இந்த சுச்சுவேஷன். இப்போ எப்படின்னா ஜான்வரி மந்த் மம்மிக்கு அந்த மாதிரி ஆச்சு, ஃபெப்ரவரி மந்த் வந்து ஹஸ்பண்ட்க்கு ஆச்சு. ஆனால் நான் எந்த சுச்சுவேஷனுமே என் லைஃப்பில் நான் எந்த சுச்சுவேஷனுமே சாயை வந்து விட்டதே கிடையாது. குருவங்க நிறைய குரு வர்ஷிப் பண்ணுவேன், எந்த குருவுமே நான் விட்டதில்லை, ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். பட் எனக்கு வந்து சடனாக வந்து லாஸ்ட் வீக் வந்து எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி நான் வந்து கேட்குற ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு வந்து துணி வேணும், சாய் கிட்ட போட்ட துணியை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அந்த ஷாப் ஓனர்கிட்ட. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஷெட்ரிலேருந்தே துணி வரப்போகுது, நான் அந்த கிளாத்தை உங்களுக்கு தரேன்னு சொல்லி சொன்னார். அதுவும் நீங்கள் குரு பூர்ணிமா அன்னைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, ஓகே, நான் குரு பூர்ணிமா அன்னைக்கு வந்து வாங்கிக்கிறேன்ட்டு நான் அன்னைக்கு போகிறேன். அதுவும் நான் டிலேவாக ஈவினிங் அந்த மாதிரி தான் போகிறேன். அவங்க ஷாப்பில் என்னென்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து குரு பூர்ணிமாவுக்கு பால்கி எடுக்கணுன்றத மாதிரி வேண்டிக்கிறாங்க. அந்த பால்கிக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு தேர் மாதிரி நான் வந்து ஒரு காரில் அவங்க சாயை வந்து ரெடி பண்ணி ஒரு டெம்பிளுக்கு நியர், அவங்க 1 கிலோமீட்டர் டெம்பிளுக்கு போகிறாங்க. ஸோ நான் போயிருக்கும் போது நான் வந்து அங்கே சரி நம்ம இருக்கலாம், நம்மளால அவங்க கூட போக தான் முடியாது, பட் நம்ம வந்து இருக்கலாம், அந்த வண்டி எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 hours அங்கே இருக்கிறேன். அப்புறமே எனக்கு ஆசையாக இருக்குது போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து வேணாம், நம்ம ஹஸ்பண்ட் போய் பார்க்கணும், நம்மளுக்கு வந்து இது வேணாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து கிளம்பலான்னு முடிவு எடுத்துட்டேன். சரி, வண்டி போகும்போது நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். என்னோட ஆசையை வந்து அவர் கேட்குறாரா என்னதுன்னு தெரியாது. பட் ஆனால் நான் அவர்கிட்ட இன்னும் ஒரு விஷயம் சொன்னேன்னா, அந்த காரில் வந்து சாயின் நேம் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறேன். அவர் வந்து சொல்கிறாரு, யாருக்கு சாயின்னு எழுதுனா யாருக்கு வந்து தெரிய போகுது ஹிந்தி, நீங்கள் வந்து எழுதுறேன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், எனக்கு ஹிந்தி நான் வந்து ஹிந்தியில் தான் எழுதணும்னு எனக்கு தோணுது. நான் ஏன்னா அப்படி தான் நான் என்னோட பழக்கம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சரி எழுதுங்க, உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் சாய் எழுதுறேன். எழுதும் போதே நான் நினைக்கிறேன், என்னால் உனக்கு எதனா பண்ண முடியலையே, உன் கூட வர முடியலைன்னு நினைக்கிறேன். பட் ரிட்டர்ன் அவர் வந்து என்ன ஒரு மிராக்கிள் பண்ணார்னா, கரெக்டாக அந்த 2 காரும் போயிடுச்சு. சடனாக யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அன்றைக்கி அவர் வந்து ஒரு ஸ்டாச்சு வந்து வாங்குறார், ஓகேவா? அந்த ஸ்டாச்சு இதை நான் ஒன்று ஷார்ட்ஸில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஷார்ட்ஸை மறக்காத பாருங்கள், அது ரொம்ப பெரிய மிராக்கலான ஒரு வீடியோ.